வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்ல ஸ்னோபால் குக்கீஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த பிஸ்கெட் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. செய்யறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 100 கிராம் உப்பில்லாத வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு பொடித்த சர்க்கரை சேர்த்திக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. நல்லா க்ரீமியா இருக்கணும். பட்டரோட கலர் இந்த மாதிரி மாறுற வரைக்கும் பீட் பண்ணணுங்க. இப்போ இதுல 200 கிராம் மைதா, பொடி பண்ணின பாதாம் பவுடர் ஒரு 200 கிராம் சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு, 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஆரஞ்சோட தோலை மட்டும் கொஞ்சமா இந்த மாதிரி துருவி சேர்த்திக்கோங்க. இதோட ஃப்ளேவர் பிஸ்கெட்டுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து நம்ம பிஸ்கெட் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பிஸ்கெட் மாவு ரெடி ஆயிடுச்சு. ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சைஸ்ல ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுல மாவு எடுத்து இப்படி ரோல் பண்ணிக்கலாம். அப்பதான் எல்லா பிஸ்கெட்டும் ஒரே சைஸ்ல ஈவனா இருக்கும். இந்த பிஸ்கெட்டை ரோல் பண்ணி அப்படியே வச்சுக்கணுங்க. அதை அழுத்தி விடக்கூடாது. இப்போ நம்ம பிஸ்கெட்டை ஓவன்ல வச்சுக்கலாம். ஓவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த பிஸ்கெட் ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க. பிஸ்கெட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அடியில லைட் கோல்டன் ப்ரௌன் கலர்லயும் மேல ஒயிட் கலர்லயும் ரொம்ப அழகா வந்திருக்கு. இதை எல்லாத்தையும் வேற பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுறலாம். இப்போ இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரையில இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துக்கணும். உங்களுக்கு 2 கோட்டிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். கொஞ்சமா சுகர் பவுடர் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்னோபால் குக்கீஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாயில போட்டாவே கரையுதுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இந்த பிஸ்கெட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.